நம்புனீங்கன்னா ஒரு 100% நீங்க நல்லா இருப்பீங்க. செல்வம், செல்வாக்கு, அந்தத்து, மரியாதை எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. தைரியமான வாழ்க்கை, குழந்தைங்க மிக அருமை, பெரிய வெற்றி கிடைக்கலாம், வண்டி வாகனங்கள் கிடைக்கலாம், த்ரூஅவுட் தி வேர்ல்டு டிராவல் பண்ணலாம், கடனை அளிக்குது, ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கலாம். அடுத்த 2.5 வருடங்கள் சொர்க்க வாழ்க்கைக்கு சாத்தியம் இருக்கு. ஒரு ராஜ வாழ்க்கை எதிர்பாருங்க. வணக்கம் நம்பல, நான் உங்கள் ராதன் பண்டிட். சிங்கப்பூர்ல சவுத் சிங்கப்பூர்ல இருந்து இந்த வீடியோ உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கேன். ஒரு பார்க்ல இருந்து. இது ஒரு எக்ஸ்ட்ராடனரி வீடியோ ஃபார் மகர ராசி. இப்ப மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி முடிஞ்ச 29 மார்ச்ல. இந்த ஏப்ரல் மாசம் மகர ராசிக்கு எப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு 6ஆம் வீட்டுல சூரியன், புதன், சுக்கிரன், சனி, ராகு 5 கிரகங்கள் ஏப்ரல் 14 வரைக்கும் பியூட்டி. ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து அதே 3ஆம் வீட்டில் புதன், சுக்கிரன், சனி, ராகு, 4ஆம் வீட்டில் சூரியன் உச்சன், அது தவிர உங்களுக்கு 7ஆம் வீட்டில் செவ்வாய் நீசம், 5ஆம் வீட்டில் குரு, 9ஆம் வீட்டில் கேது தொடருது. அப்ப சூரியன் மாறுதல் மட்டும்தான் இந்த மாசத்துல மெயின் திங் ஹேப்பனிங். அப்ப இந்த சூரியன் மாறுதல் நம்ம எப்படி ஸ்டடி பண்ணிக்கலாம்னா, உங்களுக்கு அப் டு ஏப்ரல் 13 எண்டு 14 காலையில் வரைக்கும் ஒரு ப்ரெடிக்ஷன், அதன் பிறகு இன்னொரு ப்ரெடிக்ஷனா தான் மாறுது. வேற வழியில நான் 2 பாட்டை தான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு நம்மளே என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் போங்க, நோட்டிஃபிகேஷன் போய் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வைங்க. இந்த அனைத்து வீடியோக்கள் உங்களுக்கு வரட்டும். இப்போ மாத பலன் தள்ளுறேன்னா குத்து மதிப்பாக நான் சொல்றது இல்லை. அரசியல்வாதிக்கு நல்லா இருக்கும், அதிகாரிக்கு நல்லா இருக்கும், இந்த மாதிரிலாம் சொல்ல போகிறது. நான் சொல்றது அனைத்துமே இன்னென்ன கிரகங்களால இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அப்போ ஜோதிட கருத்துனா தெளிவான ஜோதிட கருத்து. எனக்கு 40 வருட ஜோதிட அனுபவம் இருக்கு. 1984 மே 28ஆம் தேதி நான் முதல் ஒருத்தருக்கு ஜாதகம் பார்த்தேன். காலையில் 9 மணிக்கு ஆரம்பிச்சு நைட் 9 வரைக்கும் ஜாதகம் பார்த்து 110 ரூபா எனக்கு கொடுத்தாரு. அதான் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் ஐ ரிசீவ்ட் ஆன் 28 ஏப்ரல் 1984. இன்னைக்கு வரைக்கும் அந்த வாழ்க்கை எனக்கு தொடர்ந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ ஆல் மோர் தென் 40 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால இந்த பஞ்சாங்கம் பார்க்கறது எனக்கு அத்துப்படி. அதனால பலன் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும், உங்களுக்கு பயன்படும். அக்யூரேட்டாக இல்லைன்னு நினைக்க வேண்டாம். காரணம் இட்ஸ் ஒன்லி ஃபோர்காஸ்ட். உங்க ஜாதகத்தில் என்ன இருக்குது அதுதான் உங்களுக்கு நடக்கும். அப்புறம் ஏன் இந்த ஏப்ரல் மாச பலன் சொல்றேன்னா, உங்களுடைய மைண்டை, அறிவே, மனசு இது தூண்டும். இப்போ ஜாதகம் யோகம் இருக்குது, நல்லா இருக்குதுன்னா நான் சொல்ற பலன் ஒரு 2 மடங்கு எக்ஸ்ட்ரா பலனை தரலாம். ஜாதகம் நல்லா இல்லைன்றே கூட நீங்க நம்புனீங்கன்னா ஒரு 100% நீங்க நல்லா இருப்பீங்க. நம்புறது நம்பாது உங்க இஷ்டம். சரிங்களா? இப்போ நம்ம பலன்களா போறோம். அப் டு ஏப்ரல் 14 வரைக்கும் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. நீங்க எடுக்கிற முடிவுலாம் ஜெயிக்கிறீங்க, தைரியமா இருக்கீங்க, செல்வம், செல்வாக்கு, அந்தத்து, மரியாதை எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. தைரியமான வாழ்க்கை, நீண்ட ஆயுளுக்கான, நீண்ட வாழ்க்கைக்கான அஸ்திவாரங்கள் இந்த 13 நாள்ல உங்களுக்கு அமைக்கப்படலாம். சாப்பாடு, தூக்கம், துணிமணி, வண்டி, வாகனம் எக்ஸலன்ட். குழந்தைங்க மிக அருமை, புகழ், பெருமை மிக அருமை. இல்லற வாழ்க்கையில அந்த 7ஆம் வீட்டில் செவ்வாய் நீசமடைகிறனால திருமண வாழ்க்கையில சின்ன தொந்தரவு ஏதாச்சும் இருக்கலாம். ரொம்ப சின்னதா 5% 10%. ஏன்னா சுக்கிரன் ராகு சேர்க்கை உங்களுக்கு 3ஆம் வீட்டில் இருக்கனால இல்லற வாழ்க்கையில தொந்தரவு சேர்க்க விட மாட்டார். சனி சுக்கிரன் ராகு சேர்க்கை, புதன் சேர்க்கை 3ஆம் வீட்டில் இருக்கனால அதையும் தாண்டி நண்பரோடையோ, பார்ட்னருடையோ, ஒய்ஃபோடையோ சின்ன இடர்கள் ஏதாச்சும் சின்னதா ஒரு 5% 10% வரலாம். அதை தவிர எந்த ஒரு குறையுமே இல்லை. கடன், கவலை, நோய் இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான மேட்டர், ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவீங்க. புதிதாக கடன் கிடைக்கலாம், புதிதாக வாழ்க்கை கிடைக்கலாம், புதிதாக வசந்தம் கிடைக்கலாம், பெரிய வெற்றி கிடைக்கலாம், வண்டி வாகனங்கள் கிடைக்கலாம். மிக அருமையான வாழ்க்கையாக இது தொடருது. இது ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு அருமையாக இருக்குது, இது ஹவுஸ் ஒய்ஃபுக்கு அருமையாக இருக்குது, இது எம்ப்ளாயியாக இருக்கவங்க ப்ரொமோஷனை தருது, வேறு இடத்த மாற்றி கொடுக்குது, ப்ரொமோஷன் வேறு இடத்துக்கு போகலாம், த்ரூஅவுட் தி வேர்ல்டு டிராவல் பண்ணலாம், தொழில் செய்கிறவங்களுக்கு பெருத்த லாபம் வெற்றியும் தருது. அப்போ மிகச்சிறந்த அற்புதமான 13 நாட்களாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த 13 நாட்களில் உங்களால் பெரிய சாதனையை உங்களால் செய்ய முடியும். கிரேட் லைஃப் உங்களுக்கு தரப்போகுது. என்ன காரணம்னா, 3ஆம் வீட்டில் சூரியனும் ராகுவும் சேர்ந்துச்சுன்னா விபரீத ராஜயோகம். இங்க 3ஆம் வீட்டில் சூரியன், சனி, ராகு, புதன், சுக்கிரன் விபரீத ராஜயோகம். அப்ப தொட்டதெல்லாம் துளங்குதுங்கிற வார்த்தைகள் எல்லாமே வந்துருது. கடனை அழிக்குது, எதிரியை அழிக்குது, நோயை அழிக்குது, கவலையை அழிக்குது, துன்பங்களை அழிக்குதுன்னு அது போயிடுது. ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஒரு 13 நாள். இது குழந்தைகளுக்கு, திருமண வாழ்க்கைக்கு, தொழிலுக்கு எல்லாத்துக்கும் அருமையா இருக்குது. நீங்க இப்படி எடுத்து போங்க. ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கலாம், வண்டி வாகனங்கள் வாங்கலாம், கடன் வாங்கலாம், கடன் கொடுக்கலாம். எந்த ரிஸ்க் இந்த 13 நாளில் எடுக்கலாம். ஆனால் ஜென்ரலா நீங்க என்ன கேட்டீங்கன்னா, ஜாதகத்தை பார்த்துட்டு வாழ பழகுங்க. இப்போ என்னுடைய ஜாதகம் எனக்கு தெரியும். என்னுடைய ஜாதகத்தை நல்லா பார்த்து பழகினதுனால எனக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட், நான் தோல்வி ஏற்றுக்கிறது இல்லை. தோற்றுருக்கேன், நிறைய தோற்றுருக்கேன். ஆனால் திரும்ப எப்போ ஜெயிப்பேன், எப்படி ஜெயிப்பேன் என் ஜாதகத்தில் இருக்கும். அதை படித்து வச்சுக்குவேன். சரி, 3 மாதங்களுக்கு ஜெயிப்பேன், 6 மாதங்களுக்கு ஜெயிப்பேன்னா அந்த 6 மாதம் தாக்கு பிடிச்சிக்குவேன். குறிப்பிட்ட கடவுளை வணங்குவேன். இப்போ மகர ராசி யாரை வணங்கலாம்னா, பொதுவாக இந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் சிவனை வணங்குறதும் பிள்ளையாரை வணங்குறதும் நல்லது. இல்லை நான் பெருமாள் பக்தனா பெருமாளை லட்சுமி வணங்குறது நல்லது. அதே மாதிரி எனக்கு திருப்பதி பாலாஜி பிடிக்குன்னா திருப்பதி பாலாஜி வளமிழும்பங்க தாயாரை வணங்கினா இந்த மாதிரி காலகட்டம் நல்லது. ஏன் அதை சொல்றேன்னா, இந்த சனி சுக்கிரன் ராகு சேர்க்கை 3ஆம் வீட்டில் இருந்துச்சுன்னா அது மகாலட்சுமி யோகத்தை தருது. மகாலட்சுமி யோகத்தை தரக்கூடிய கடவுள்கள் யாருன்னா பிள்ளையாரும், லட்சுமியும், அலமிழும்பங்க தாயாரும். இவங்க 3 இருக்கிற கோயிலுக்கு போங்க, சாமி கும்பிடுங்க. இந்த விருத்தி மிக அருமையாக உங்களுக்கு கிடைக்கும். ஆக ஒரு வெற்றிகரமான ஒரு 13 நாட்களை பத்தி பலன் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போ அடுத்த 17 நாட்கள் எப்படி இருக்கு நான் பலனுக்கு போறேன். இந்த 17 நாட்கள் எப்படி நம்பங்களே, சூரியன் 4ஆம் வீட்டுக்கு சுகஸ்தானத்தில் உச்சம், அதை தவிர எந்த குறையுமே இல்லை. அப்போ அந்த 4ஆம் வீட்டு சூரியன் உங்க சந்தோஷத்தை டிஸ்டர்ப் பண்றான், உங்க நிம்மதியை டிஸ்டர்ப் பண்றான். 4ஆம் வீட்டுல இருக்கிற சூரியன் என்ன காரணம், அஷ்டமாதிபதி சூரியன் 4ஆம் வீட்டுல உச்சமடையக்கூடாது. அப்போ
உடம்பு சரியில்லாம போகலாம், மனசு எல்லாம் போகலாம், அரசாங்கத்துல சின்ன சின்ன சங்கடங்கள் வரலாம், சின்ன சின்ன வருத்தங்கள் ஏற்படலாம். இந்த வருத்தம், சங்கடம், உடம்பு இதெல்லாமே லெஸ் தென் 10% தான். அதை தவிர எடுக்கிற முடியல ஜெயிக்கிறீங்க. சுபகாரியங்கள், வண்டி வாகனம், சொத்து விருத்தி, சுகவிருத்தி, அந்தஸ்து விருத்தி எல்லாம் அருமையா இருக்கு. இந்த ஜாதகத்தை வச்சுட்டு மகர ராசி கரெக்டா பிளான் பண்ணா அடுத்த 2.5 வருடங்கள் சொர்க்க வாழ்க்கைக்கு சாத்தியம் இருக்கு. ஏன் சொர்க்க வாழ்க்கைக்கு சாத்தியம் இருக்குன்னா, இந்த 3, 6, 11 சனி வந்துட்டான்னா அது மிக பெருசு. அதுல உங்களுக்கு ராசியாவே சனி 3ஆம் வீட்டுக்கு வர்றான். மிகப்பெரிய வெற்றியை அந்த சனி உங்களுக்கு தர காத்துட்டு இருப்பான். சரி, குரு பயிற்சி ஆகிறானே, குரு 6ஆம் வீட்டுக்கு போறானே, ராகு கேது பயிற்சி ஆகுது, ராகு 2ஆம் வீட்டுக்கு போறானா, ராகு 2ஆம் வீட்டுக்கு வந்தால் கோடீஸ்வரி ஆகும். குரு 6ஆம் வீட்டுக்கு போறானா, மகர ராசி குரு 3க்கும் 12 கெட்டவன் தான் 6ஆம் வீட்டுக்கு போறான். அப்ப என்ன அர்த்தம்? அடுத்த ஒரு 2 வருடங்கள் மகர ராசி ஜெயிச்சாண்டிக்கா வாழ போறாங்க. ஜாதகத்தை எடுத்துட்டு போய் நியரஸ்ட் அஸ்ட்ராலஜர் போய் பாருங்க, நல்ல ஜாதகத்தை ரீட் பண்ணுங்க, ஜாதகத்துல என்ன இருக்குன்னு பாருங்க. நான் நல்லா இருக்குங்க. இப்போ 12 பேர்த்துல மகராசி இருக்காங்கன்னா, பழனி கோயிலையோ திருப்பதி கோயிலையோ 12 பிச்சைக்காரன் ஒரு பிச்சைக்காரன் மகராசியா தான் இருப்பான். அவனுக்கு இது பொருந்துமான்னு கேட்டா பொருந்தாது. ஏன் பொருந்தாதுன்னா, அவன் பிச்சை எடுக்கிறத அட்மிட் பண்ணிட்டான். நான் இனிமேல் பிச்சை தான் எடுத்து வாழ போறேன் அப்படின்னு அட்மிட் பண்ணிடுறான். ஒரு ஏழையா தான் இருக்க போறேன் அப்படின்னு அட்மிட் பண்ணிக்கிறான், ஒத்துக்கிறான். நீங்க ஒன்று ஒத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு மேல நீங்க வளர முடியாது. அப்ப நான் ஏழையா இருக்கிறத ஒத்துக்க கூடாது, பிச்சை எடுக்கிறத ஒத்துக்கூடாது. அப்ப நான் நல்லா வருவேன் அப்படிங்கிற தைரியசாலிக்கு இது ஒரு அற்புதமான வீடியோ. நான் தொடர்ந்து தோத்துட்டே இருக்கேன், இனிமேல் தோக்கத்தான் போறேன், எனக்கு வாழ்க்கையில அப்படிங்கிற கோழைகளுக்கு இது பயன்படாது. நீங்க அபியூஸ் பண்ணி கமெண்ட் போறது, கமெண்ட்ஸ் பாக்ஸ் கண்டபடியெல்லாம் போறதுனால உங்களுடைய எனர்ஜி இழக்கிறீங்க. கோபமோ ஆத்திரமோ அபியூஸ் பண்றதோ நம்முடைய சக்தியை வேஸ்ட் பண்ணிடும். இப்போ நல்ல உருக்கமா இருக்கு, ஒரு பாட்டில் தண்ணி கொண்டு வந்திருக்கேன், அந்த தண்ணி இந்த இடத்துல ஊத்துனா 2 நிமிஷம் திரும்பி பார்த்தா அந்த தண்ணி இருக்காது. அது மாதிரி உங்களுடைய எனர்ஜி வேஸ்ட் ஆயிரும். அதனால உங்க எனர்ஜி உங்களுக்குள்ளாவே வச்சுக்கணும், முயற்சி பண்ணணும், வெற்றி அடையணும். ஜாதகத்தில் என்ன இருக்குதோ 2-3 டைம்ஸ் எக்ஸ்ட்ரா அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நானெல்லாம் 5 to 10 டைம்ஸ் ஆக்கிடுவேன். நான் மெடிடேஷன் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறேன். அதெல்லாம் சொர்க்கம். ஒரே மாதத்தில் என்னால் உங்களை ஒரு 100 மடங்கு மன தெளிவாக்க முடியும், மன தெளிவை தர முடியும். ஃப்ரீயாக கூட நிறைய பேர் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அது 10-15 மடங்கு மன தெளிவை தரக்கூடிய ஒரு தியானம். ஸோ அதனால சமூகம் நம்ம ட்ரை பண்ணணும், முயற்சி பண்ணணும், வெற்றி அடையணும். ஏன்னா இந்த 30 நாட்கள் மகர ராசி அப்படியே தூக்கி நிறுத்தக்கூடிய அருமையான 30 நாட்கள். இந்த மாதிரி நாட்களை பயன்படுத்திக்கணும். ஒரு பேட் டைம் வருது, டிஃபென்ஸ் ஆடுறோம். இப்போ நான்லாம் பார்த்தினாங்க ரொம்ப டிஃபென்ஸிவாக இருந்திருக்கேன். லாஸ்ட் ஒரு 2 வருஷத்தில் அந்த 7 சென்னை நடந்த காலகட்டத்தில் ஆகட்டும், என் ஜாதகத்துக்கு அது மாதிரி பார்க்குற காலகட்டத்தில் ஆகட்டும், நம்ம டிஃபென்ஸிவாக இருந்துட்டு மேலே வந்துடும். நிறைய பேர் சொல்லியிருக்கேன், அடுத்த 15 வருடங்களுக்கு நாங்கள் கழித்து எனக்கு லைஃப் டைம் பீக். அப்போ 15 வருடங்கள் நான் டிஃபென்ஸிவாக இருந்திருக்கேன். நிறைய பேருக்கு அது மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். மிகப்பெரும் பணக்காரெல்லாம் தோத்து என் பக்கத்தில் இருந்திருக்காங்க, திரும்ப ஜெயிக்க ஆரம்பிச்சுறாங்க. திரும்ப ஜெயிக்கிற வரைக்கும் 2 வருஷம் கேப் இருக்குன்னா அந்த 2 வருஷம் நான் அவங்களை அப்படியே குவைட்டாக பார்த்துக்குவேன். அப்போ நம்ம காலம் வர வரைக்கும் காத்துட்டு இருக்கணும்னா, காலம் வந்துச்சுன்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். காற்று உள்ளதை தூத்திக்கணும். இது காற்று உங்களுக்கு உங்க பக்கம் வீசுது. மகர ராசிக்கு முயற்சி பண்ணால் எல்லாத்தையும் அடையலாம். அது ஸ்டூடெண்ட்ஸுக்கு பொறுத்து, பெண்களுக்கு பொருந்தது, பிசினஸ் பீப்புளுக்கு பொருந்தது, இண்டிவிஜுவலுக்கு பொறுத்தது, கடன் வாங்குறதுக்கு பொருந்தது, கடனை அடைக்கிறதுக்கு பொருந்தது, எல்லாத்தையும் கிரேட். ஆனால் சம்ஹவ் அந்த 4ஆம் வீட்டில் சித்திரை மாதத்தில் சூரியன் உச்சமடைகிற பொழுது அந்த சந்தோஷம் நிம்மதி குறைவா இருக்கு. அப்போ சந்தோஷம் நிம்மதி எதிர்பார்க்காமல் ஒரு ராஜ வாழ்க்கை எதிர்பாருங்க. அது கிரேட் லைஃப் உங்களுக்கு தரும். நன்றி அமலே, நன்றி. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி அமலே, நன்றி. இல்லை எனக்கு மெயில் பண்ணுங்கள்.